ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலைல பார்த்தீங்கன்னா 2 டார்கெட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ளாட் ஓப்பனாக தான் எஸ்டர்டே ரீடெஸ்ட் பண்ணி பெண்டிங்கில் இருக்குது. இன்னொரு டார்கெட் டவுன் சைடில் வந்து 25,832 எத்தனை மணிக்குன்னா 8:16க்கே கொடுத்துருந்தோம். 25,832 ஃபஸ்ட்டு டார்கெட்டு. செகண்ட் டார்கெட்டு 25,810 வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ நமக்கு ஆர்டர் ஃப்ளோ டேட்டாலையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து செகண்ட் கேண்டில் பையர்ஸ் ட்ராப் ஆனாங்க கரெக்டாக, ஓகேங்களா. ஸோ 24,000 லாட்டை போட்டு பையர்ஸ் வந்து ட்ராப் ஆயிருக்காங்க பாருங்கள். ரைட் சைடில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 24 லாட்டு பையரோட லாட்டு. ஸோ 9:20 கேண்டிலே பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகிட்டாங்க. ஸோ என்ன பண்ணேன்னா 832 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவும் 810 அப்படிங்கிறது செகண்ட் டார்கெட்டாகவும் நமக்கு ஆக்ட் ஆனிச்சு. அதை தாண்டி மார்க்கெட்டு கீழேயும் க்ளோஸ் கொடுக்கல எந்த ஒரு கேண்டிலுமே, ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டு இன்றைக்கி ஒரு எமோஷனல் பையிங்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த 25,890 அப்படிங்கிறதுக்கூடிய இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு ரெசிஸ்டன்ட் எடுத்துருக்கணும். பட் எடுக்காமல் மார்க்கெட் மேலே போணுச்சு. ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த 30,000 லாட் வேறு இந்த இடத்துல ஒரு அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் நடந்திருக்குது. 25,865 அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு மார்க்கெட் வரும். 25,857லேருந்து 64. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 70, மினிமம் 70 வரைக்குமாவது டார்கெட் வரும் அப்படிங்கிறத வந்து குரூப்லேயும் மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு நான் இதை காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் செகண்ட் டார்கெட் ரெண்டுமே வந்து அடுத்தடுத்து நமக்கு ஹிட் ஆகிட்டே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், செகண்ட் கேண்டிலோட பையர்ஸ் வந்து ட்ராப் ஆகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம குரூப்பில் மென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தோம், ஓகேங்களா. ஸோ டார்கெட் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆனிச்சு. என்னோட பொசிஷனையும் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸிட் பண்ணேன். எனக்கு 40% அப்படிங்கிற மாதிரி டார்கெட் கிடச்சிச்சு. 67 ரூபாய்க்கு என்ட்ரி எடுத்தது 93 ரூபாய்க்கு என்னோட டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து திருப்பி இந்த இடத்துக்கு வரும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்து ஒரு மெசேஜில் சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்து மார்க்கெட்டும் கீழே டவுன் சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ணி டவுன் சைடில் வந்து என்ட்ரி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதில் என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட்டையும் பார்த்தாங்க. இப்போ மார்க்கெட்டில் ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் எடுக்குமா எடுக்காதா அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லிவிடும். இங்கே பாருங்கள், 16th பிஓசிஸ் டார்கெட் 25,970 வரைக்கும் தான் மார்க்கெட் போகும். 11:53 சொல்லியிருக்கேன். ஸோ அந்த இடத்துலேருந்து இன்றைக்கி, அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி, இந்த 18ஆம் தேதி 25,970 மார்க்கெட் நடக்கிறதுக்கு முன்னாடியே 25,970 தான் மார்க்கெட் ரெசிஸ்டன்ட் எடுக்குங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த ரெசிஸ்டண்ட்டில் என்ட்ரி எடுத்து நிறைய பேர் ப்ராஃபிட்டும் பார்த்தாங்க, ஓகேங்களா. ஸோ நம்மளோட குரூப்பில் உள்ளவங்களும் ப்ராஃபிட் பார்த்தாங்க 4,028. ஸோ ப்ரைவேட்டாகவே நமக்கு வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை தாண்டி நான் இப்போ ஒரு நம்மளோட குரூப்பில் பார்த்தீங்கன்னா தனியாகவே இண்டிவிஜுவல் கால்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 29 ரூபாய்க்கு இருக்கிறது டார்கெட்டு 73 ரூபாய்க்கு இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து அதேமாதிரி 29 ரூபாய்க்கு உள்ளது 73 ரூபாய்க்கு டார்கெட்டும் ஹிட் ஆனிச்சு. ஸோ இதை வந்து ஒரு கிளாஸாகவும் மென்டர்ஷிப்பாகவும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னோட ஃப்ரீ குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.